ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அந்த ஸ்டீல் கார்டு மான்வாவோட. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அப்போ தான் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அந்த மங்கி மாஸ்டர் அப்படியே புகையில பூந்து சம வேகமாக வந்து ஹீரோவை தாக்க பார்க்குதா. நம்ம லியோ அங்கே மெட்டல் டிடெக்ஷனை ஆன்ல வச்சிருப்பான். இதனால அசால்ட்டாக அவனுக்கு தெரியுது அது பின்னாடியில இருந்துதான் அப்படியே குத்தலான்னு ஊத்துன்னு. அதை கவுன்ச்ச நம்ம லியோ அப்படியே குனிஞ்சு தப்பிக்கிறான். எனக்கு உண்மையை சொன்னா இந்த மாதிரி முதுகுல தாக்குது சுத்தமா பிடிக்காது. அங்க டக்குன்னு நம்ம ஹீரோவனோட ஸ்வாட வச்சு மண்டையிலே ஒரு அடி அடிக்கிறான். அதோட பிரஷர் அதோட மண்டையில பயங்கரமா இறங்குமா. நம்ம லியோ அவனோட காலை இன்னமும் ஹார்டன் பண்ணி ஒரு பயங்கரமான அடியை கொடுக்கறான். இதனால அதோட பல்லெல்லாம் பயங்கரமா பிச்சின்னு போகுது. அவன் அடிச்ச அடியில ரொம்ப தூரமா போய் விழுது. அங்க அடிச்ச அடியில அந்த மாஸ்க் அது வந்து ஒண்ணுமே இல்லாம நொறுங்கி போயிருக்கும். இப்போ அந்த மங்கி கிங்கால அதனாலேயே மேஜிக்கை பயன்படுத்த முடியல. ஹேய், இந்த மாதிரி நான் இதுக்காக தான் வெயிட் பண்ணிருந்தேன். நான் இப்போ எனக்கான டைம் ரிவெஞ்ச் கொடுக்கறதுக்கு. அடுத்த செகண்ட்லயே நிறைய சோட வச்சு அங்க பயங்கரமா தாக்குறானா. அதோட மூஞ்சில ஒரு பயங்கரமான பிரஷர் உழுது. அதோட பல்லு அதோட மாஸ்க் எல்லாமே உடஞ்சு போயிடுது. அதோட மாஸ்க் அங்க உடஞ்சு போனனால அந்த வித்தியாசமான மேஜிக் அதெல்லாம் பண்ண முடியல. அங்க லீயும் சொல்றான், உனக்கு தெரியுமா இந்த மாதிரி நான் இதுக்காக எவ்வளவு வெயிட் பண்ணேன்னு. நான் என்னோட வாழ்க்கையில நான் இதுக்காக தான் ரொம்ப வெயிட் பண்ணேன். என்னோட மைண்ட்ல அடிக்கடி ஓடின விஷயம் ரிவெஞ்ச் கொடுக்கணும் கொடுக்கணும் அப்படின்னு தான் ஓடினே இருந்தது. நான் உன்னை பழி வாங்குற விஷயம் அது வெறும் ஆரம்பம் ஒண்டிதான். ஏன்னா உன்னால என்னோட ஒரு கண்ணை இழந்தேன், அதே மாதிரி என்னோட நண்பனையும் நான் இழந்தேன். அங்க இதனால அவனோட கோவத்தோட ஒரு பயங்கரமான அட்டாக்க பண்றான். இங்கே அந்த மாஸ்டரோட கதையும் முடியுது. அங்க சிஸ்டம் ஒரு விஷயத்த ஷோ பண்ணுது. இப்போ உங்களோட கிளவுட் ஸ்வாட்ல ஒரு அன்னோனான எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமா ஏற ஆரம்பிக்குது. இந்த கிளவுட் ஸ்வாடோட அந்த பர்சன்டேஜ் அது எப்போ கம்ப்ளீட் ஆகுதோ அது கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் இந்த கிளவுட் ஸ்வாடோட அன்னோனான எனர்ஜிஸை உங்களால பார்க்க முடியும். இப்படி இவன் இதை பத்திலாம் யோசிக்கும் போது அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் உருண்டு வருது. அதை பார்த்தவன் ரொம்ப ஷாக் ஆயிரான். ஏன்னா அது டீமன் ஹெல் ஃபயர் மெட்டல். இது ரொம்ப அபூர்வமான ஒரு ஐட்டம். முக்கியமா இதோட ரேங்கிங்கும் ஹையானது. ஒரு எல்லிஷான பவரோட இருக்கிற ஒரு மெட்டல் தான். இதுக்கு முன்னாடி இது அவன் கிட்ட இருந்தது. ஒரு அண்டட் ஆர்மியோட தலைவன் நிக்ரோமென்சர் அவன் கிட்ட. அவனை பத்தி அவளுக்கும் இவன் கிட்ட இன்ஃபர்மேஷனும் இல்ல. போன வாழ்க்கையில தன்னோட உயிரியை விடுற அளவுக்கு போய் நம்ம லீ வந்து இதை அடைஞ்சிருப்பான். ஆனா அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரிஞ்சது அது வந்து ஒரு ரெப்ளிகானு. ஆனா இப்போ நம்ம ஹீரோ கிட்ட கண்ணு முன்னாடியே தான் அந்த விஷயம் இருக்கு. இன்னமும் பாய்சனஸான அந்த கேஸ் அதுவும் கிளியர் அப் ஆகல. அதனால யோசிக்காம சாப்பிடலான்னு போவானா. அதுக்குள்ள ஒரு வாய்ஸ் ஆஃப் லீ இரு, நீ என்ன பண்ணிருக்க. இதனால அவன் பயந்து போயிடறான். அட, நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கீங்க. இதுக்குள்ள கிளாப் தட்டுற மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. அங்க ஒரு பொண்ணு வந்து சொல்றான், உங்களோட பேட்டில் அதை வந்து நான் பார்த்தேன். உண்மையிலே அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது தெரியுமா. அங்க அந்த லேடியை பார்த்தோன்னே நம்ம ஹீரோட மூஞ்சி அப்படியே மாறுது. அங்க யுன்ஹாவும் சொல்றான், ஆமா நீங்க வந்து யாரு. நான் இது ஒரு அன்ஆத்தரைஸ்டு ஏரியா. உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு இங்க என்ன வேலை. உழைக்கும் அந்த கேத்தரின் அந்த லேடி வந்து அதை கண்டுக்கல. அவ டைரக்டா நம்ம ஹீரோ கிட்ட பேசுறா. நான் தான் கேத்தரின், நான் தான் ஹெட் ஆஃப் த சியோல் அட்டாக் யூனிட். அதுக்கும் மேல ப்ளூ ஃபிளவர் கில்டுல இருந்து நான் வந்திருக்கேன். இந்த பொண்ணை நம்ம சாதாரணமா எடை போடக்கூடாது. ஏன்னா இவ ஏ ரேங்க் அவைக்கினர். அதுக்கும் மேல இவ எதுக்கு வந்திருக்கானா அவளோட கில்டு கார்டை கொடுத்து ஆஃபர் பண்றதுக்கு தான். நம்ம ஹீரோக்கு இவளை பத்தி நல்லாவே தெரியும். ஏன்னா இந்த பொண்ணு விஷம் உள்ள நிறையவே பூச்சிகளை இவளால கண்ட்ரோல் பண்ண முடியும். அங்க இப்படி இவ பேரை சொல்லியும் நம்ம லீ வந்து அங்க கம்மன் தான் இருக்கான். அங்க லீய பார்த்து அவ கேக்குறா, ஆமா என்ன அப்பனா என்னை பத்தி உனக்கு தெரியலையா. முன்னாடியே ஒரு ஹியூஜான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குப்பா. ஆனா உண்மையை சொன்னா நம்ம லீக்கு இந்த பொண்ணை பார்த்தோன்னே ரொம்ப கடுப்பா இருக்கு. ஏன்னா லீயோட போன வாழ்க்கையில இந்த லேடி இருக்குல்ல, இது ஒரு ஈவலான ஆர்கனைசேஷன் கூட சேர்ந்து இந்த ஹியூமனிட்டி அழிக்கணும் அப்படின்னு அவங்க ட்ரை பண்ணாங்க. இந்த லேடி கிட்ட இருக்கிற அந்த விஷம் உள்ள அந்த பூச்சி அதனால தான் நம்ம யுன்ஹாவும் இறந்து போனாலே. அங்க யுன்ஹா திரும்பவும் சொல்றான், ஆமா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, சீக்கிரம் இங்க நீங்க இருக்கக்கூடாது போங்க. ஆனா அவ கேட்கவே இல்லையே. அங்க திரும்பவும் சொல்றான், என்ன சொல்றீங்க, எங்களோட கில்டு நிறையவே கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு. அப்படி இருந்தோம் நான் இந்த இடத்தை விட்டு போகணுமா. ஆனா அதுக்குள்ள ஒரு கார் வருது. அந்த கார்ல வந்தது வேற யாரும் இல்ல, நம்ம பேத்தலியன் தான். அவரும் அங்க இருக்கிற இறந்து போன விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. பேத்தலியனை பார்த்தோன்னே அந்த கேத்தரின் அந்த பொண்ணு சொல்றான், பேத்தலியன் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எல்லாமே எப்படி போயின்னு இருக்காங்க. ஆமா கேத்தரின், நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கீங்க. உங்களோட கில்டு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அனுப்புனதுக்கு நாங்க ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கோம். ஆனா நீங்க இப்ப இருக்கிற அந்த இடம் இது வந்து அன்ஆத்தரைஸ்டு ஏரியா. இங்க அவ்வளோ சீக்கிரத்துல யாரு நினைச்சாலும் வர முடியாது. ஈவன் உங்க கில்டு ஆளுங்களே நினைச்சாலும் வரக்கூடாது. அதனால ப்ளீஸ் தயவு செஞ்சு போங்க.
போறாங்க. இதை கேட்டோன்னே அவ ஒத்துக்கிறா. என்ன பண்றது, எல்லாம் தலையெழுத்து. ஆனா போறதுக்கு முன்னாடி அவளோட கார்டுல லிப்டிக் மார்க்க வச்சுட்டு நம்ம ஹீரோட பாக்கெட்ல வச்சுட்டு போறா. ஹேய், மறக்காம என்ன கால் பண்ணு என்ன இப்படின்னு அவ சொல்லிட்டு போயிடுறா. அந்த இடத்துல பேத்தலியோன்னு சொல்றாரு, நீ வந்து மங்கி மேனோட அந்த லீடரு, அவனையே தோக்கடிக்கிற அளவுக்கு ரொம்ப திறமசாலியா இருக்க. ஸோ மீதி இருக்க அந்த மங்கி மாஸ்டர்ஸ் அழிக்கிறதுக்கும் நான் உனக்கே மிஷினை கொடுக்குறேன். ஆனா இது வரைக்கும் நம்ம லீ சொல்லியும் அவங்க கேட்கல. எந்த மங்கி மாஸ்டர்ஸ் அது வந்து வீக்குன்னு நினைச்சாங்களோ அதனாலேயே நிறைய பேரோட உயிர் ரொம்ப ஆபத்தான நிலைக்கு போயிருக்கும். முக்கியமா மிங்கோட கதையும் முடிஞ்சிருக்கும். ஆனா நம்ம லீ ஒண்டி அந்த பொண்ணுக்கு தைரியத்தை தரலன்னா அவ்வளவுதான். இப்போதைக்கு ஆளு சொர்க்கத்துல இருந்திருப்பான். இதே மாதிரி கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள 2 வாரம் கடந்து போகுது. நம்ம லீக்கு நல்லாவே தெரிஞ்சு போயிடுச்சு, தனியால எல்லாத்தையுமே செய்யறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இதனால ஃபர்ஸ்ட் விஷயமா அவனோட டீம் மெம்பர்ஸை இன்னமும் ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு அவன் ட்ரை பண்றான். ஏன்னா போன வாரில் நிறைய பேரோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும். அட்லீஸ்ட் அவங்களையாச்சும் காப்பாத்திக்கிற மாதிரி மாத்தணும். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம சோய், அவ வந்து என்னன்னு தெரியல, நம்ம ஹீரோ எங்க போனாலும் பின்னாடியே வந்து தொலை பண்ண இருக்கா. ஆனா நம்ம ஹீரோ வந்து அவளைக்கும் கண்டுக்கல. அங்க பின்னாடியே தான் மிங்கோ இருக்கான். மிங்குக்கு என்னன்னா சோயை ரொம்பவும் பிடிக்கும். சோய் என்னன்னா நம்ம ஹீரோவை சுத்தி சுத்தி வந்து இருக்கா. அதனாலேயே அவனுக்கு வயிறு எரியுது ஒரு சைடு. இதுக்கப்புறம் நம்ம பேத்தலியனும் நம்ம லீப்பான வேலையால ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. நான் லீக்கு நிறையவே தகுதி இருக்குல்ல, அதனால நம்ம லீக்கு ஒரு பெரிய பதவியை தரணும் அப்படின்னு அவரு பாக்குறாரு. முக்கியமா அவருக்குன்னு ஒரு கனவு இருக்கு. இவங்களோட மிலிட்டரி கல்ச்சர்ல ரேங்கிங் வந்து மேட்ராவே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணும் லீ, அதுக்கு நீ தான் எனக்கு உதவி பண்ணணும். அட, நான் எதுக்கு உங்களோட ட்ரீமுக்கு உதவி பண்ணும் அப்படின்னு தான் நம்ம லீ யோசிக்கிறான். ஆனா பேத்தலியன் நாங்க கேட்கிறாருல, ஏதாச்சும் ஒரு பதில சொல்லணும்னு சொல்லி, நான் அதை பத்தி அப்புறமா யோசிக்கிறேன் வெக்கேஷன் அப்போ. இதுக்கப்புறம் வெக்கேஷனுக்கான டே வந்து இன்னைக்குதான் வெக்கேஷன் டேவோட ஃபர்ஸ்ட் டே. அங்க நம்மளும் மங்கிக்கு இங்க தோக்க வச்சிருப்பான்ல, இது வழியா காயின் மாதிரி ஒரு விஷயமும் கச்சிருக்கோம்ல, ஹெல்லு காயின்னு, அதை அவன் கன்சியூம் பண்றான். இதனால நம்ம லீக்கு ஒரு புது எபிலிட்டி கிடைக்குது. இப்போ நம்ம ஹீரோவால பல மடங்கு மெட்டலை சீக்கிரமாவே அப்சர்வ் பண்ண முடியும். அவனோட வயிற்றுல ஒரு ஃபர்னஸ் உருவாயிருக்கு. அதை யூஸ் பண்ணும் போதெல்லாம் அவனோட வயிறு ஒரு மாதிரி எரியிற மாதிரி ஃபீல் ஆகும். அங்க வெளியிலேயே பார்க்கும் வந்திருப்பான். பார்க்கும் கேட்கறான், அம்மா லீ, என்ன பாத்ரூம்ல என்ன வேலை பண்ணிருக்கீங்க தனியா? ஆனா அதுக்குள்ளேயே அவனோட வாயிலேருந்து புகையோட ஒரு வித்தியாசமான சவுண்டு வருமா. இதையும் அவன் கேட்டுருவான். அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கே தெரியுது இந்த மாதிரி வெளியில பார்க் இருக்கானு. ஐயோ, இது ஒண்டி தெரிஞ்சா அவ்வளவுதான், என்னை பத்தி எல்லாருமே என்ன யோசிப்பாங்க, பாத்ரூம்ல வியர்டான விஷயத்தெல்லாம் பண்ணிருக்கன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோ அங்க வந்து நிற்பானா, எதிர்பாராத விதமா அவன் நம்ம சோயை ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்திக்கிறான். ஆனா அவளைக்கும் அவங்க பேசிக்கல, அப்படியே கம்முன் தான் ட்ரெயின்லயே ஒன்னா வந்து நிற்பாங்க. ஆனா ஒரு கட்டத்துல நம்ம சோயே கான்வர்சேஷனை ஆரம்பிக்கிறான். அம்மா, உங்களோட வெக்கேஷன் அது வந்து எப்படி போச்சு? உங்களோட ஃபேமிலி உங்களை பார்த்துக்க அப்புறம் ரொம்ப ஹாப்பியா இருக்கும்ல? அவங்க நான் எங்க இருக்கும் போது இறந்து போயிட்டாங்க. ஆனா இதை கேட்டோடனே அவளோட மூஞ்சே அங்க மாறும். உடனே அவன் சொல்றான், இன்னும் கவலைப்பட வேணாம், என்னோட காம்ரேட்ஸ் அவங்க தான் எனக்கு ஃபேமிலி மாதிரி. இப்போ ஏன்னா எப்பெல்லாம் அவனோட பழைய காம்ரேட்ஸை யோசிக்கிறானோ அப்பெல்லாம் அவனோட ஃபேஸ் சேஞ்ச் ஆகும். ஏன்னா போன வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு லீடா இருந்ததுன்னா அது நம்ம லீ தான். அதுக்கப்புறம் நம்ம லீ அவனோட டெஸ்டினேஷனுக்கு வரான். ஆனா உண்மையிலேயே இவனுக்கு கிடைச்ச அந்த 4 நாள் அது ஒன்றும் சும்மா இருக்கிறதுக்கோ இல்ல ரெஸ்ட் எடுக்கிறதுக்கோலாம் இல்ல. உண்மையை சொன்னா அது ஃபியூச்சரோட பிளானிங் பண்ணதான். அதுலயும் நான் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம்னா காசு அடையிறதுப்பா. அங்க போற வழி முழுக்க ப்ளூ ட்ரீ உங்களோட ஆளுங்க போஸ்டர் தான் அங்கேயும் இங்கேயும் இருக்கு. இந்த ப்ளூ ட்ரீயோட ஓனரு ரொம்ப பெரிய பணக்காரன். முக்கியமா யார் யாரெல்லாம் அவிக்கனா இருக்காங்களோ உங்களுக்கு ஒரு முக்கியமான சப்போர்ட்டை இவரு கொடுத்திருக்காரு பினான்சியலா. ஆனா நம்ம லீ ஒன்னும் அப்படி யோசிக்கல. அவன் இவரை பார்க்கும் போது இந்த கோவம் நல்லாவே தெரியுது. நான் போன வாழ்க்கையில இவனை கொன்னது வேற யாரும் இல்ல, இந்த கோட்ரன் இவதான். போன வாழ்க்கையில இவன் தோத்து போனதுக்கான ரீசன் எல்லாமே நம்ம ஆளுக்கு தெரியும். அதுக்கு முக்கியமான ரீசன்னா அது பணம் தான். இதனால பணத்தை எப்படியாச்சும் இப்ப ஏர்ன் பண்ணும்ல, அதனால ஒரு எத்துக்கு அவன் போறான். கொஞ்சோண்டு காசு இருந்தாலும் போதும், ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயம்லாம் அவனுக்கு தெரியும்ல, அதை வச்சு பல மடங்கு காசை பெருக்க முடியும். பார்க்கலாம் நம்ம ஹீரோ என்னென்ன பண்ணி காசு சம்பாதிக்க போறான். அதே மாதிரி இப்பதான் ஹெல்காயின்னு ஒரு விஷயத்த அவன் முழுங்கினா. ஸோ அதனால அவனோட பவர் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கு எல்லாத்தையுமே நம்ம கூடிய சீக்கிரத்துல பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அதே மாதிரி வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. அவங்கள நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.